அடிக்கிற வெயிலுக்கு இதமாக கம்மங்கூழ் 3 விசில் தான். குக்கரில் அடி பிடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப்பு சுத்தமான கம்பு எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 ஹவர்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை இருத்துட்டு எல்லா கம்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஊற வச்ச தண்ணியிலேருந்து 1 கப் அளவுக்கு மட்டும் எடுத்து அரைச்ச கம்போடு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் கம்பு அளந்து அதே கப்பால் கரெக்டாக 3 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரைச்சி வச்சுருந்த கம்பை ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டியால் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும், லைட்டாக கெட்டியாகும். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் போட்டு லோ ஃப்ளேம்லேயே கரெக்டாக 3 விசில் கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப திக்னஸ் இப்படி தான் இருக்கும். பார்க்குறது தண்ணி போல் தான் இருக்கும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் கெட்டியாகும். கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சிட்டோம்னா கம்மஞ்சோறு ரெடிங்க. அப்படியே சாப்பிட்ணும்னா கருவாட்டு குழம்பு மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாக்ஸில் தண்ணி ஊற்றி உருண்டையை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா 3 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்து கூழாவும் கரைச்சி குடிச்சிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ண கம்மஞ்சோரை உருண்டையாக பிடிச்சிட்டு மண்பானையில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அப்படியே வச்சுட்டேன். நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலை எஞ்சி பார்க்குறப்ப தண்ணியோட நிறம் மட்டும் லைட்டாக மாறி இருக்கும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது. இது கூடவே நல்லா தயிர் ஊற்றி பிசைஞ்சி சின்ன வெங்காயம் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு குடித்தா செம்ம டேஸ்டான கம்மங்கூழ். வயிறுக்கு இதமாக சூப்பராகவும் இருக்கும்.